திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருமந்திரம் 2ஆம் தந்திரம் பதிவழியில் வீரட்டம் என்ற தலைப்புல பாடல். மூலத்துவாரத்து மூலும் ஒருவனை மேலை துவாரத்து மேலுற நோக்கி முற்காலுற்று காலனை காய்ந்து அங்கி யோகமாய் ஞாலக்கடவுர் நலமாய் இருந்ததே. மூலாதாரத்தில் எரிந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த குண்டலினி சக்தியை சுழுமுனை நாடி வழியாக மேலே ஏற்றி அங்கே சகசிரத்தாளம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல சேர்த்து அதையும் தாண்டி பரவெளியில் இருக்கக்கூடிய இறைவனை உணரும் அந்த உயிர்களுக்கு காலனை உதைத்து சாகா வரமளிப்பான் இறைவன் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த இதை உணர்த்தக்கூடிய வரலாறு திருக்கடவுர் அந்த தளத்தில் நடந்தது. அங்கே மிருகண்டு முனிவர் அவரோட மனைவி மருத்துவதி அவங்களுக்கு புத்திர பேர் இல்லாத காரணத்தால் சிவபெருமானை நோக்கி தவம் பண்ணுறாங்க. சிவபெருமான் வெளிப்பட்டு, உங்களுக்கு அறிவில்லையா, அதாவது அறிவு குறைவாக 100 ஆண்டு வாழக்கூடிய மகன் வேணுமா, இல்லாட்டி அறிவுடைய என் மேலையும், அதாவது சிவபெருமானோட பக்தி இருக்கக்கூடிய நல்ல குணங்கள் இருக்கக்கூடிய 16 ஆண்டுகள் வாழக்கூடிய மகன் வேண்டுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ அவங்க 2 பேருமே எங்களுக்கு அறிவுடைய மகனே வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க. அதன்படி கொடுத்து அவர் மறைஞ்சிடுறாரு. அந்த வரத்தின்படி மார்க்கண்டேய முனிவர் பிறந்து கல்வி அறிவு ஒழுக்கங்களில் சிறந்து விளங்கக்கூடியவராக இருக்கார். அவருக்கு 16 ஆண்டு வரும்பொழுது பெற்றோர்கள் 2 பேரும் ரொம்ப வருத்தத்தோடு இருக்காங்க. அப்போ மார்க்கண்டேயர் அவங்களுடைய வருத்தத்துக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட கேட்கும் பொழுது அவங்க இந்த சிவபெருமான் இப்படி வரம் கொடுத்ததா சொல்லிடுறாங்க. அவர் சிவபெருமானை நான் லிங்க வழியில் பூஜை செஞ்சுக்கிட்டு இருக்கேன், அப்போ அந்த 4 முடிஞ்சாலும் எனக்கு பெருமான் காப்பாற்றுவார் அப்படின்னு அந்த உறுதியான நம்பிக்கையில் போய் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கார். அந்த நேரத்தில் கூட்டுவன் வந்துடுறான். வந்து அவர் தான் சிவபெருமானை தஞ்சமாக அடைஞ்சு உட்காந்துருக்காரு. அதெல்லாம் அவன் கவனிக்காமல் அந்த அவர் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பாசக்கயிறை போட அவர் லிங்கத்தை இறுக்கி கட்டி பிடிச்சிக்கிறாரு. அந்த லிங்கத்தோடு அந்த பாசக்கயிறு சேர்ந்து விழுந்ததுனால சாமி அப்படியே அந்த லிங்கத்திலேருந்து தோன்றி கூற்றுவனை உதைத்து தள்ளி அவன் எப்போவுமே 16 ஆண்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி மறைஞ்சிருவார். இவ்வாறு இந்த வரலாறு கந்த புராணத்தில் இதிலெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. காசியில் கங்கா நதி மணி கர்ணிகா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல நடந்ததாக கந்த புராணத்தில் சொல்லியிருக்கு. இப்படி சிவபெருமானுடைய காலனை உதைத்த வரலாறு இதை சொல்லுது. தியானத்தில் இருந்து மூச்சு காத்த உள்ளே இழுத்து அடக்கி அதன் மூலம் மூலாதாரத்தில் எரிஞ்சு கொண்டிருக்கிற அந்த குண்டலினி சக்தியை சுழுமுனை நாடி வழியாக மேல் நோக்கி இழுத்து 7வது சக்கரம் சொல்லக்கூடிய அந்த சகசிர தளத்தில் நிறுத்தி இறைவனை உணர்ந்தால் எப்பயும் சிரஞ்சீவியாக இருக்கலாம், இறைவனுடைய பேரானந்தத்தை திளைக்கலாம் அப்படிங்கிற கருத்து தான் இந்த பாடல் மூலமாக சொல்கிறாங்க. திருச்சிற்றம்பலம்.